பார்த்த உடனே சொல்றேன் மச்சி. ஆமாம் மச்சான் கரெக்டு. இன்னும் ட்ராக் பண்ண வேணாம். இது வரைக்கும் வரல, இன்னைக்கு கண்டிப்பா வருவான். நைட்டு தான் தூங்க இல்லைன்னா வண்டி ஓட்டவங்க கூட தூங்க விட மாட்டானே. எப்படி சொல்றேன் பாரு. சொல்லிடு மச்சான். ஏய் அறிவட்ட முண்டோம் ரோட்டை பார்த்து ஓட்ட மாட்டேன். அண்ணே நல்லா வந்துட்டான். ஏன் மேலே தப்பு இல்லை, இவன் தான் ராத்திரிலாம் தூங்க விடல. இந்த அவர் சைக்கிள் அடிச்சா நம்ம வண்டி இப்படி ஆடிச்சு. நம்ம லக்ஷ்மி ஸ்டாங். அப்பா ஒன்றும் இல்லை மச்சான். எச்சி போட. செம்ம சான்ஸ், உஷார் பண்ணிக்கோ. யோசிக்காத மச்சான், அப்படியே எல்லாக்கே தூக்கிடு. ஏய் டோன்ட் வரி, நமக்கு தெரிஞ்ச அண்ணன் தான், பக்காவா ரெடி பண்றாரு. அண்ணே எதுக்கு நான் வண்டி பார்த்து சிரிக்கிற? அதிகமா சிரிச்சா ஆயில் கூடும்னாங்க, அதான் இன்ஜின் ஆயில் கூடுதான்னு பார்த்தேன். பா சம காமெடிண்ணே, சனிக்கிழமை சிரிக்கிறேன். அப்படியா? வண்டி ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லுனேன். சப்ப மேட்ரு, 10 நிமிஷம் ரெடி பண்ணிடுறேன். அண்ணே ஒரு 200 தரேன், ஒரு 2 hours ஆகும்னு சொன்னேன். நம்மள ஊபிஸ் நினைச்சிட்டானோ? லவ் மேட்ருண்ணே. லவ்வா மேட்ரா? நான் சின்சியரா டீப்பா உள்ளேருந்து வருமே அந்த மாதிரி லவ். மா ஒரு 2 hour ஆகும், ஏன்னா போதா போயிட்டு வா, சரி பண்ணி வச்சுறேன். சரிண்ணா நீங்க ரெடி பண்ணி வைங்க, நான் முக்கியமா ஒரு இடத்துக்கு போகணும். Right. போயிட்டு வந்து எடுத்துக்கிறேன். நீங்க எங்க போகணும்னு சொல்லுங்க, நான் டிராப் பண்றேன். ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க. அதை எப்படி நீங்க விட்டுற முடியும்? இல்ல எல்லாம் எங்களால தானே, அப்ப நாங்க தான் ரெஸ்பான்சிபிள். எங்க போகணும்னு சொல்லுங்க, நான் டிராப் பண்றேன். வண்டியை கூடவே இருந்து இவன் பார்த்துப்பான். என்ன மச்சி? இல்லைங்க ஏதாச்சும் ஓகேண்ணா. சரி, உங்களுக்கு இருக்கிற அர்ஜென்ட்டுக்கு பஸ்ல போக முடியாது, கண்டிப்பா ஆட்டோ வரனா கேப் தான். எப்படியும் 100 ரூபாய் கேட்பாங்க. நாங்க பண்ண ஆக்சிடென்ட் நீங்க ஏன் தேவையில்லாம காசு வேஸ்ட் பண்ணுவோம்? கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா 100 ரூபாய் இல்லைங்க, 1 ரூபாய் கூட முக்கியம் தான். இது ஒரு கேபை நினைச்சா கூட வாங்க. பெரிய சசிகுமார் சேர்த்து வச்சிட்டாரு. தேங்க்ஸ் ப்ரோ. ப்ரோ ஒன்னு ஒன்று ஞாபகத்துக்கு வருது. 2 ப்ரோ பக்கத்து பக்கத்துலேயே இருப்பாங்க, ஆனா இணையவே மாட்டாங்க. யார் அந்த ப்ரோ? ஐ ப்ரோ. ரொம்ப தேங்க்ஸுங்க. நோ வரிஸ். இந்த வேலையில் பங்க்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம். சொன்ன டைமுக்கு போய் நிற்கணும். ஸோ கரெக்ட் டைமுக்கு கொண்டு வந்து விட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதில் கொஞ்சம் தேங்க்ஸ் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் வேலை முடிச்சுட்டு வரதுக்குள்ள உங்கள் ஸ்கூட்டர் இங்கே நிற்கும். ஐயோ உங்களுக்கு எதுக்கு அங்கே தொந்தரவு? அவ்வளோ தூரம் போய் எடுத்துகிட்டு வரணும். நான் எங்கே போய் எடுத்துகிட்டு வருது? இதெல்லாம் ஒரு வண்டின்னு சிக்னலில் வேறு இதை வச்சு நிற்க வேண்டியது. ஹலோ. ஆமாம் பேசிக்கலி ஐம் பைக்கர். இன்னைக்கு தான் இந்த மாதிரி சில்லியான வண்டியில் வந்திருக்கேன். மிச்சப்படி ஹார்லி டேவிட்சன், டுக்காட்டி, கேடிஎம் இம்போர்ட்டட் பைக்ஸ் தான். அசால்ட்டாக ஸ்டாப்பி வீலிங் எல்லாம் பண்ணுவேன். இது ஜஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ஒரு சின்ன ஹெல்ப்பு, அதான் இந்த மாதிரி வண்டியில் போகிறேன். இன்னைக்கு என்னன்னு தெரில, சிக்னலில் நிற்கவே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் உடனே க்ரீனை போட்டானுங்க. மச்சான் அவங்ககிட்ட தான் இதோ கிளம்பிட்டேன் இதோ பக்கத்தில் இருக்கேன். சிக்னல்லாம் பக்காவாக இருக்கு. மச்சி எதுவும் ஃபோன் காலில் மிஸ் பண்ணிக்கலையே? இன்னும் ஏன் இந்த பொண்ணு ஃபோன் பண்ணவே இல்லை? மச்சி உனக்கு டென்ஷனாகவே இல்லையாடா? வை டென்ஷன்? டூட் ப்ரப்போஸ் பண்ணிட்டு வந்திருக்க, ரிப்ளை வருமா வராதா, அக்செப்ட் பண்ணுவாளா மாட்டாளா, டென்ஷனாக இவ்வளோ விஷயம் இருக்குது. நீ என்ன மச்சான் கூலாகிற? மச்சி அவ்வளோ சீன்லாம் இல்லைடா. பார்த்தேன், பிடிச்சிருந்து சொல்லிட்டேன், அவ்வளோதான். அவளுக்கும் ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லட்டும். அதே நினைச்சு டென்ஷன் ஆகி டைம் வேஸ்ட் பண்ணதெல்லாம். மச்சான் கால் வருது. ஊவலாம் ஹலோ. ஹாய் மீரா. நோ நோ டெல் மீ. ஆமா ஓகே. கண்டிப்பா ஷோர் ஷோர்.
என்ன பண்றான்? ஓ டான்ஸா? ஃபோன் தானே பேசிட்டு வந்தான். ஏதோ கட்டி பிடிச்சி கிஸ் வச்ச மாதிரி குஜாலா ஆகிறான். சரி கேட்டா தான் சொல்லுவேன். என்ன மச்சி. நினைச்சு சொல்லு. மீரா தான் ஃபோன் பண்ணான். ஆ நாளைக்கு பார்க்கணுமா? ஆ பார்க் வர சொல்லியிருக்கா. பார்க் உனக்கு ராசியான இடம் இல்லை, ஹயாத் வர சொல்லு, அங்கதான் ஆளே இருக்காது. சி, அந்த பார்க்ல மச்சி. அப்புறம்? செம்மொழி பூங்கா. வாட்? செம்மொழி பூங்காவா? செக். என்ன மச்சான், பார்க் ஹோட்டல் பாஷான்னு சுத்துற நம்மள போய் இங்க வர வச்சுக்கிறாங்க. சுத்தி பாடுறா, ஒரே ஸ்கூல் பசங்களாகிறாங்க. மச்சி மச்சி ஓகேல? சூப்பரா. கண்ணு ரெட்டா இருக்கா? தமண்டா மாதிரி நல்லா ஒயிட்டா இருக்கு. எச்சி. சூப்பர் 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 மச்சான். இவன்ட்ட இருக்கும் சொல்லிடுவோம். இதை வர மச்சான், நீ ஒன்றும் பெருசாலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணல. ஏதோ பார்த்தா பிடிச்சிருந்து லவ் சொன்னா அவ்வளோதான். ஒருவேளை அந்த பொண்ணு நோ சொல்லிட்டா ஃபீல்லாம் பண்ணக்கூடாது, ஓகேவா? இவெல்லாம் ஊரில் 1000 பொண்ணு இருக்கு மச்சி. அது இல்லாமல் அன்றைக்கி அந்த பொண்ணு கிட்ட பார்த்த மச்சான், மூஞ்சி ஏதோ சப்பாத்தி மாதிரி கண்ணில் ரவுண்ட் ரவுண்டா. சப்பாத்தி மாவா? உன் லெவலுக்கு இல்லை மச்சான், உன் லெவலுக்கு இல்லை. கூட யார் மச்சான்? ஸ்ரேயா என் ஃப்ரெண்ட். ஹாய், ஐம் சிட். ஹாய். நைஸ் டு மீட் யூ. கேலிஸ். கேலிஸ் பேர் பிடிக்கலையா? பொண்ணுங்களுக்கு பிடிச்ச அத்தனை மேட்டர் தெரியும். ஏதாச்சும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஸ்கெட்சை போட்டு எப்படியாவது தூக்குடா கேலிஸ். டூட், நீங்கள் 2 பேரும் வேணா தனியாக உள்ளே போய் பேசிட்டு வாங்களேன். நாங்கள் வேணா இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். டேக் டைம் மச்சான். போ 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 போ. Shall we? அப்பா சோலோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற வேண்டியது தான். சித்து மச்சான், வருஷம் One second. இந்த பாரு மச்சி, ஒரு பொண்ணை எவ்வளோ நாள் முன்னாடி தெரியுது, எவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணுறது முக்கியம் இல்லை. ஒரு பொண்ணை பார்த்தனே அவள் தான் நம்ம ஆள்னா நம்ம மூஞ்சிலே தெரியும். பாரு மச்சி, உன் மூஞ்சி எவ்வளோ பிரைட் ஆகுது. இப்போதான் மச்சான் பக்கத்தில் பார்த்தேன், செம்ம சூப்பராக இருக்கா. எப்படியா பார்த்து பேசி கரெக்ட் பண்ணணும், ஓகேவா? நீ லவ் வேற சொல்லிட்ட, எப்படியா ஓகே பண்ணுற. நீ நல்லா வாழ்றதை நான் பார்க்கணும் இல்லை மச்சி? நீ பார்க்கறத நான் பார்க்கறேனே. ஆல் தி பெஸ்ட் ஓகே மச்சி. ஓகே ஓகே ஓகே. புள்ளுங்க எல்லாம் பயங்கரம், இந்த பாப்பா இப்போ எனக்கு மடங்கிரும். அப்புறம் எப்பவுமே புல்லட்டா? அன்னைக்கு சிக்னலில் பார்த்துமே ஞாபகம் இல்லை? அது என்ன டிஃப்ரெண்ட்டாக புல்லட்டு? டிஃப்ரெண்டாவா இருக்கு? ஷோரூம்ல இருக்க மாடல் தானே. நீங்கள் கிளாமர் நினச்சா சரி, ஆடு ஹியூமனுங்க. சரி நம்பர் கொடுங்க. எதுக்கு? சேவ் பண்ணி டெலிட் பண்ண. பேசதாங்க, நம்பர் கொடுங்க. சாரி, நான் பசங்க கிட்ட எல்லாம் பேசுறது இல்ல. ஐயோ, நானும் பசங்கிட்ட பேசுதே இல்லைங்க. சேம் பிஞ்ச் சாக்லேட் அப்புறமா கொடுங்க. இப்போ ஃபோன் நம்பர் கொடுங்க. மீரா அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே? யா. இப்போ எப்படியும் உள்ள லவ் ஒர்க் அவுட் ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன இருக்கு? உக்கா பார்லர், ஐஸ்கிரீம் பார்லர், பியூட்டி பார்லர், காஃபி ஷாப், ரெஸ்டாரண்ட், ஓஎம்ஆர் ஃபுட் ஸ்ட்ரீட், ஈஸியா டிரைவ், மாலை ஒரு 3 இருக்கு. இதெல்லாம் கார்ல அவங்க போயிட்டாங்கன்னா பைக்ல நீங்க தனியா சுத்துவீங்க. உங்க கூட நான் டபுள்ஸ் வருவாங்க. ஹலோ டேக் அ பிரேக். மீரா அவங்க ஃப்ரெண்ட் சொன்னதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண தான் போயிருக்கா. அது பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ்னு நீங்களே நினைச்சுக்காதீங்க. சித்தெல்லாம் ஒரு பொண்ணிட்ட லவ் சொல்லி அந்த பொண்ணு ரிஜெக்ட் வேற பண்ணுமா? இதை கேரளா பக்கம் போய் சொல்றதம்மா. சித்தெல்லாம் பார்த்தாலே போதும், விழுந்துருவாளுங்க. This is too much. ஓகே, ஒரு பெட் வச்சுப்போம். உள்ள இருந்து வெளில வருமா அவங்க 2 பேர் லவ் ஆகிட்டாங்கன்னா உங்க நம்பரை என்கிட்ட கொடுங்க, இல்லைன்னா என்கிட்ட உங்க நம்பர் கொடுங்க. ஓகே. அப்பா சிங்கிள் இருந்து கம்ப்ளீட் ஆகும். வால்பேப்பர்ல போட்டோ வைக்கிறோம், ஜோடியா டிக்டாக் பண்ணி ஊரே வெறுப்பேத்துறோம். ஹே, என்ன சொன்ன? மச்சான் என்ன மச்சி, ஓகேவா? எஸ். என்ன திடீர்னு ட்ரீட்லாம்? வீட்டில் பிரச்சனை சாலாயிச்சா? ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகல, ஆனா இனிமேல் பயப்பட தேவையில்ல. அப்படின்னா வேலை கிடைச்சிருச்சு மால்டீவ்ஸ்ல, W ஹோட்டல். ஏய் கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ் சித். என்ன திடீர்னு சொல்ற? சர்ப்ரைஸ் பண்ணலாம் தான். செம்ம நியூஸ். எப்போ ஜாயின் பண்ணனும்? 2 வீக்ஸ்ல. 2 weeks.
அவ்வளோ சீக்கிரமா? ம் விசா ப்ராசஸ்க்காக வெயிட் பண்ணுறேன். என் நம்பர் கால் பண்ணு மச்சி. ஓகே மச்சி. என்னது? கேலஸ் பேசாதே போ ஓடி. நானும் உன்னை சிக்னல்ல பார்த்து விழுந்தேன். நானும் உன்கிட்ட நம்பர் வாங்கினேன். நானும் உன் பின்னாடி வந்து பழகினேன். ஆமாம். பேசாத போ. மச்சி ஃபீல் பண்ணாத, நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது. அட என்ன தேவா. ஸ்ரேனி எங்கேயும் போக வேணாம். ஏய் ஒன்றும் சொல்லாத, எங்கேயும் ஏதாவது பண்ணிக்கலாம். இங்கே எதுவும் கிடைக்கலன்னு தான். கிடைக்கலன்னா என்ன, நாமளும் ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். கொஞ்ச நாளாக என் மைண்டில் இருக்கிற பிளான் தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதான் பண்ணுறோம். சீக்கிரம் பண்ணிக்கலாம். சிம்பிளாக ஒரு ரெஸ்டாரண்ட், ஒரு பியூட்டி ஸ்பா. நம்மளால முடியுமா? ஏன் முடியாது? உங்கள் 2 பேர் டேலண்ட் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. தேவையான ஃபண்ட்ஸை நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறோம். ஒன்றா ஒரே இடத்துல ஒரே லைஃப் கடைசி வரைக்கும். இந்த பிரியறது, தூரமாக போகிறது, சென்டிமெண்ட்ஸ், இமோஷன்ஸ் இதெல்லாம் வேணாம். நாங்கள் உங்களால் இப்போ வாழற லைஃபே ட்ரீம் மாதிரி தான் இருக்கு. நீ சொல்கிறதெல்லாம் அதுக்கும் மேலே. நிஜமாக நடக்குமா? ப்ராமிஸ். மச்சி என்ன ஓகே தானே? அட என்னய்யா, லவ் இருக்குன்றாங்களா இல்லைன்றாங்களா என்ன? சாரி. சரி ரைட்டு. எந்த பாட்டு மச்சி? One and one, give me one, one and one, give me one, one and one, give me one, one and one, give me, one and one, give me one, one and one, give me one, one and one, give me one, one and one, give me. Say cheese. One and one, give me one, one and one, give me one, one and one, give me one, one and one. எனக்கு கால் பண்ணு மச்சி. ஐயா என்ன முறைகிற? அது என் காசுல வாங்கினது தானே? இதோ இது என் காசுல வாங்கினது தான். பேகு கண்டிப்பா இது என் காசுல வாங்கியிருப்பீங்க. ஏய் நான் எல்லாத்தையும் தூக்கி போட்டுனேங்கிறேன், சும்மா கெத்தா முறைச்சுனேங்கிறேன். உங்கள் பணம் ஒரு 4 லட்சம் செலவாயிடுச்சு. 10 டேஸில் கொடுத்துடும். இதுதான் வேணா நாங்க இதுக்கு இவ்வளவு தூரம் வர போறோம். உங்களை ஜூம் போட்டு தேடினுக்கிறாரு. யார் மச்சி அது? அந்த டிசிபி பிரதாப் அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா போதும், உங்களை 2 நாள்ல பிடிச்சி இந்த பணம் எங்ககிட்ட தானே வந்து சேர்ந்துருக்கும். ஆனா நாங்க அதுக்கு வரல. வேற எதுக்காக வந்தீங்க? உங்களுக்காக தான் வந்தோம். உங்க லவ்வுக்காக. இப்போ இன்னும் சூப்பரா லவ் பண்ணலான்னு வந்தோம். 4 பேர் ஒண்ணா ஒரே ஃபேமிலியா இருக்க போறோம்னு நம்பணும். இப்போ திடீர்னு அதெல்லாம் ஃபேக்னா எப்படி விட்டுட்டு போறது? அதானே எங்களை என்ன உங்களை மாதிரி நினைச்சீங்களா? பசங்கம்மா ட்ரூ லவ். நீங்க வேணானா நாங்க விட்டுருவோமா? we madly deeply sincerely loved you. இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? லவ் பண்ணுங்க. இதெல்லாம் வேலையே ஆகாது. மச்சி நீ போலீஸ் ஃபோன் போடு. நீங்க ஒழுங்கா மிச்ச காசுலாம் எடுத்துவாங்க. பாத்தீங்களா மூஞ்சி மாறுதுல்ல, பயமா இருக்குல்ல. இப்படிலாம் தான் கேட்டோமா என்ன? லவ் பண்ணுங்கன்னு தானே கேட்குறோம். அதான் பதில் வரல. ஏன்? நாங்கள் போய் சொல்லியிருக்கோம், ஏமாத்திருக்கோம். நாங்கள் இப்படி தானே தெரிஞ்சோம். கோவப்படாமல் எப்படி லவ் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க? ஏன்னா நாங்களும் அப்படிதான். அப்படிதான்னா திருட்டு பசங்க. திருடாதே பாப்பா திருடாதே திருடாதே
பாப்பா திருடாதே வறுமை நிலைக்கு பயந்து விடாதே. அப்போ நீங்கள் இன்ஜினியர்ஸ் இல்லையா? ஆப் டெவலப்பர் அனிமேஷன் சொன்னதெல்லாம் இன்ஜினியர்ஸ் தான், ஆனால் அது சும்மா ஒரு கவரப்பாக யூஸ் பண்ணிக்கிட்டோம். இந்த காலத்தில் இன்ஜினியரிங் படித்து யார் சம்பாதிக்கிறா? ஸோ இட் வாஸ் அ பெட்டர் ஆப்ஷன். மோ மனி மோ ஃபன். அதில் சரி தப்புன்னு யோசிக்கல. இன்ஃபேக்ட் நாங்கள் யோசிச்சு பண்ண ஒரே விஷயம் லவ் தான். அந்த லவ் தான் எங்களை எல்லாத்தையும் விட வச்சுது. ஃப்ரெஷ்ஷாக வேற ஒரு லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினச்சோம். ஆனால் நீங்கள் உங்களை அப்பயே போலீஸ்ல போட்டு விடலாம் தான் பார்த்தோம். இவன் தான் சொன்னா நீங்க தான் எங்களுக்கு பெர்ஃபெக்ட் மேட்ச்னு. திருடனுக்கு ஏத்த திருடிங்க இல்ல, செம்ம காம்பினேஷன் வச்சு திருட்டுக்கள் அப்படியே வடியுது பாரு. நாங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியல, நீங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியல. அதனால தான் இவ்வளோ கன்ஃபியூஷன். இப்போ எல்லாமே கிளியர் ஆகிடுச்சுல்ல? சொல்லுங்கள். யோசிக்க ரொம்ப டைம் எல்லாம் இல்லை. உங்கள் 2 பேரும் இன்னும் ஒரே மாதத்தில் பிடிச்சிருவேன்னு அந்த டிசிபி சொல்லியிருக்கான். கண்டிப்பாக செய்யக்கூடிய ஆள் தான். டிசைட் பண்ணிட்டு போயிட்டே இருந்தால் சேஃப். டிலே பண்ணுற ஒவ்வொரு நாளும் ரிஸ்க். எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். சிம்பிள். எங்களுக்கு நீங்கள் வேணும், நம்ம 4 பேருக்கும் காசு வேணும். We all love money. ஸோ 4 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம். நம்ம ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி ஷார்ட் டேர்மில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவோம். ஆனால் அமௌண்ட் பெருசாக இருக்கணும். 15 days தான் டைம். ப்ராஜெக்டை முடிச்சுட்டு as we plan ஏதாவது ஊரில் போய் செட்டில் ஆகிடும். ஆனால் திஸ் டைம் இந்தியாவில் இல்லை, அப்ராட். ஓகே மச்சான், அதான் சேஃப். இந்த டைமில் உங்களுக்கு எங்கள் மேலே லவ் வந்தால் சூப்பர். அப்படி இல்லைன்னா ஓகே, நாங்கள் உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம். அடிக்கிற பணத்தை ஈக்குவலாக ஷேர் பண்ணிட்டு நாங்கள் போயிடுவோம். என்ன சொல்கிறீங்க? என்னமா யோசிக்கிற? உன் ஃபியூச்சர் ஹஸ்பண்ட்ற முறையில் சொல்றேன். இதை விட பெஸ்ட் ஆஃபர் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஜாலியா ஓகே சொல்றேன். சூப்பர். அப்புறம் என்ன? அதன மாஸ்டர் பெட்ரூம் அதை நம்ம எடுத்துப்போம். டார்லிங் ரெடி பண்ற? என்னது இங்கே தங்க போறீங்களா? இங்கேயே யார் தங்க போறோம்? அங்கதான் தங்க போறோம். அதெல்லாம் முடியாது, வெளியே எங்கேயாவது தங்கிக்குங்க. ஒன்னா ஒரே காட்டேஜ்ல இருக்கும் போதே எங்களுக்கு டேக்கா கொடுத்துட்டீங்க. உங்களை நம்பி நாங்க வெளில தங்கினா ஒரு செகண்ட்ல எஸ் ஆயிட மாட்டீங்க. அதெல்லாம் வெளியவாது. அப்படி எதையும் யோசிக்காதீங்க. உங்கள் ஃபோட்டோஸ் டீட்டெயில்ஸ்லாம் எங்ககிட்ட இருக்கு. எல்லாத்தையும் அந்த டிசிபிக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஹலோ லேடிஸ், என்ன யோசிக்கிறீங்க? இது எங்க வீடு. ஒழுங்கா போய் டின்னர் ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஆனா 2 பேர் இருக்குது. எவ்வளவு பெரிய வீடு பத்தியா மச்சான்? பிக் பாஸே நத்தலாம் போல.